டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நீண்ட காலம் ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது? புற்றுநோய் இல்லாத வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைக்கும்? சர்க்கரை நோய் இல்லாத வாழ்க்கை கிடைக்குமா? இந்த மாதிரி நம் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான ஒரே விடையை மருத்துவ உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? யாரெல்லாம் ஈரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு புற்றுநோயோ சர்க்கரை நோயோ மாரடைப்போ வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு அடித்து சொல்றாங்க. இன்னைக்கு ஈரல் அப்படிங்கிறது வெறும் சுத்திகரிப்புக்கான உறுப்பாக இல்லாமல் உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு ஈரல் ஆரோக்கியத்தை பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் கோடிட்டு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஈரல் 5 காரணங்களால கெட்டு போகுதுங்க. எல்லாரும் நினைக்கிற மாதிரி குடிப்பழக்கம் மட்டும் ஈரலை கெடுப்பது கிடையாதுங்க. 5 முக்கியமான காரணங்கள். முதலாவது தூக்கமின்மை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, யாரெல்லாம் தூக்கத்திற்கு ஒரு முழுமையான முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கோமோ நம்ம அனைவருக்குமே ஈரல் நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ஈரல் சுருக்க நோயா இருக்கலாம், ஈரல் வீக்க நோயா இருக்கலாம், கொழுப்பு சார்ந்த ஈரல் நோயா இருக்கலாம், லிவர் சரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் ஃபெயிலியரா கூட இருக்கலாம். ஆனா இதற்கு முக்கியமான காரணம் தூக்கமின்மை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் 70 வயசாச்சு சார், நான் ஆல்கஹால் தொட்டது கிடையாது, எனக்கு சிகரெட் பழக்கம் கிடையாது, நான் டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஏன் சார் லிவர் ஃபெயிலியர் வந்ததுன்னு கேட்பாங்க. அப்போ நான் முதல் கேள்வி அவங்க கிட்ட கேட்பேன், எப்போ ஒழுங்கா 5 மணி நேரம் தூங்குறியான்னா பக்கத்தில் இருக்க அவங்க மனைவி சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டேன், 2 மணி நேரம் தூங்கினாலே பெரிய விஷயம் சார், வேலை 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 பின்னாடி ஓடி போய் பாருங்க சார், இப்போ லிவர் ஃபெயிலியர்ல நிற்கிறாருன்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, யாருக்கெல்லாம் தூக்கமின்மை நோய் இருக்கிறதோ, தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகிறீர்களோ, உங்க உடம்புல முதல்ல பாதிக்கப்படுறது எதுனா நிச்சயமா ஈரல் தான். 2வது சர்க்கரை நோய்ங்க. இன்னைக்கு லிவர் சிரோசிஸ்ல அவதிப்படக்கூடிய ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக நீங்க யாராவது ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா அந்த லிவர் வார்ட்ல இருக்கக்கூடிய 100 பேரை நீங்க கேளுங்களேன், உங்களுக்கு சுகர் இருக்கான்னு 100ல் 90 பேர் சொல்லுவாங்க ஆமா சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படாமல் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு ஈரல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சர்க்கரை நோயை கட்டுப்பாடுல வைக்கலனா லிவர் ஃபெயிலியர் ஆகும். 3வது ரொம்ப முக்கியமானது நிச்சயமா ஆல்கஹால். ஆல்கஹால்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாராயம் மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்குற காஃப் சிரப் கூட ஆல்கஹால் தாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கோடம்பாக்கத்துல என்ன பார்த்தாங்க, லிவர் கடுமையா பாதிச்சிருந்தது. ஆனா அறிகுறிகள் எல்லாம் பார்த்தா ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் மாதிரி இருக்கு. பெண். அப்ப எப்படி நமக்கு சந்தேகம் வரும்னா, அப்ப அந்த அம்மா கிட்டே கேட்டேன், ஏமா நீங்க ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களாமா அப்படின்னு கேட்டேன். இந்த காலத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை, ஏன்னா பெண் குழந்தைகள் அன்னைக்கு ஒரு நாள் ஏர்போர்ட்ல இருக்க லாஞ்ச்ல போய் பாக்குறேன், 18 வயது பெண் 2 பேர் அழகா பீர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அழகான முத்தான குழந்தைகள், ஆனா பீர் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப இந்த அம்மாவுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கா நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, ரொம்ப நாளா தூக்கம் இல்லை, ஒரு நாள் சார் ஒரு காஃப் சிரப் வாங்கி கொடுத்தாரு, நான் குடிச்சேன், தூக்கம் வந்தது, அன்னிலேருந்து டெய்லி அந்த காஃப் சிரப் குடிச்சிட்டு தாங்க தூங்குறேன் அப்படின்னாங்க. பாருங்க, பகீர்னுச்சு. யோசிச்சு பாருங்க, எல்லா காஃப் சிரப்லயும் சுகர் இருக்கு. சுகர் மட்டும் இல்லை, அது கூட ஆல்கஹால் கலந்துருக்கு. அப்ப சர்க்கரையும் ஆல்கஹாலும் கலந்தா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பாதிப்பு ஈரலுக்கு தான். 4வது, நம்ம யாருமே டீடாக்ஸ் பண்றது கிடையாதுங்க. கொடுமையான விஷயம் இல்லது. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுக்க கூட நம்ம யாருக்கும் நேரமும் இல்லை, அதை பற்றிய புரிதலும் இல்லை. இதுவே இன்னைக்கு லிவர் சிரோசிஸ்க்கு மிகப்பெரிய காரணம். 5வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளுமே இன்னைக்கு ஈரல் நோய்க்கு காரணம். தலைவலிக்குது, தம்பி போய் ஒரு சாரிடன் வாங்கிட்டு வான்னு சாப்பிட்றீங்க பாருங்க, அது உங்களுக்கு லிவரை ஃபெயிலியர் பண்ணும். இரவு நேரம் 10 மணி ஆச்சு, திரும்பி வந்துகிட்டே இருக்கும், ஒரு பரோட்டா கடையை பார்க்குறோம், ஒரு பிரியாணி கடையை பார்க்குறோம், நேராக போய் உட்காந்து ஒரு வெட்டுறோம் பாருங்க, ராத்திரி 11 மணிக்கு தூக்கம் இல்லாத உழைப்புக்கு பிறகு ஏற்படுகின்ற அந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கு நீங்க சாப்பிட்ற நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸு லிவரை பாதிக்கும். தண்ணி குடிக்காம இருக்கிறது, வாக்கிங் போகாம இருக்கிறது, மெடிடேட் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் ஈரல் நோய்களுக்காக. நீங்க சொன்னதெல்லாம் சரி சார், லிவர் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் லிவர் டீடாக்ஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்? 5 விஷயங்களை நீங்க பண்ணலாங்க. நம்பர் 1,
இன்றைக்கு எட்டும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஈரல் டீடாக்ஸ் உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி. இன்னைக்கு வெண்பூசணி வெயிட்டை குறைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் வெண்பூசணி சாப்பிட்டா லிவர் டீடாக்ஸ் ஆகும்னு? உண்மை அதுதான். ஆனால் உடனே நான் லிவர் டீடாக்ஸ் பண்ணுறேன்னு இன்னைக்கே போய் ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து அரைச்சி சார குடிக்காதுங்க. அப்படி பண்ணக்கூடாது. வாரம் ஒரு முறை பூசணிக்காயை ஒரு முறையோ இருமுறையோ உணவுல சேர்த்த ஆரம்பிங்க. உங்களுடைய அந்த ஈரல் செயல்பாடுகள் மாற்றம் அடைவதை பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த உலகத்துக்கே தெரியும் ஈரலுக்கு பெஸ்ட் உணவு எது? மணத்தக்காளி கீரை. இன்னைக்கு ஒரு பியூட்டி என்ன தெரியுமாங்க, 2014 முன்பு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு மருத்துவ நிறுவனம் மணத்தக்காளியிலிருந்து எடுத்த ஒரு மூலக்கூறை ஈரல் சார்ந்த புற்றுநோய்களுக்கான மருந்தாக கொடுத்து, அந்த மருந்து இந்தியாவுக்குள்ள வரணும்னா நீங்க 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுங்க. 2014 பிறகு புதிய அரசாங்கம் வந்த பிறகு 2016 இதை கொண்டு போய் WTO இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் கலந்து மணத்தக்காளி கீரை இந்தியாவின் பாரம்பரிய சொத்து, இதிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுக்கான பேட்டன்ட்டை அந்த கம்பெனி கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சண்டையிட்டு இன்றைக்கு அந்த மருந்துடைய விலை வெறும் 6000 ரூபாய் தான். பட் நம்ம ஏன் மருந்தை விலை கொடுத்து வாங்கணும்? மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா போதாதா? வாரம் ஒரு முறை மணத்தக்காளி கீரை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. உங்க லிவர் அவ்வளவு பெரிய டீடாக்ஸ் ஆகும். யாருக்காவது இதுல சந்தேகம்னா நீங்க போய் லிவர் ஹெல்த் வெஸ் மணத்தக்காளி கீரை ரிசர்ச் டேட்டான்னு போடுங்களேன். 100 ஆர்டிக்கல் வரும். அவ்வளவு அழகான சிறந்த மருந்து. கீழாநெல்லியை விட 1000 மடங்கு சிறந்த மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மணத்தக்காளி. அது நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. மூன்றாவது சுண்டைக்காய்ங்க. சுண்டைக்காய்க்கு விட சிறப்பா உங்களுக்கு லிவர் டானிக் இருக்கானா? கிடையாதுங்க. ஆனா என்னன்னு பாருங்க, இந்த கத்திரிக்காய் சுண்டைக்காய் இது யாருமே நம்ம இப்போ உணவுல சேர்த்துக்கிறதே கிடையாதுங்க. எங்க வீட்டுல கூட சுண்டைக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சாங்கன்னா எங்க பாப்பாக்கு எட்டிக்காய் சாப்பிட்ற மாதிரி. அப்ப நான் உட்கார வச்சு பக்கத்துல உட்கார வச்சு ஏதாவது ஒரு கதையை சொல்லி கொஞ்சம் நெய்யை போட்டு பிணைஞ்சு அந்த சுண்டைக்காவை போட்டு ஊட்டி விட்டுருவேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவ சொல்லுவா, நீங்க என்னை ஏமாத்தி சாப்பாடு ஊட்டிட்டீங்கன்னு கோவப்படுவா. இன்னைக்கு வேற வழியே கிடையாதுங்க. நல்ல உணவை குழந்தைகளை சாப்பிட வைக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஏமாத்தி தான் சாப்பிட வைக்கணும். சுண்டைக்காயை வாரம் ஒரு முறை இருமுறை உணவுல சேருங்க. உங்க லிவர் டீடாக்ஸ் ஆகுறத நிச்சயமா நம்ம பார்க்க முடியும். 4வது பியூட்டி என்ன தெரியுமா? வாரத்துல ஒரு முறை இல்லைங்க, மாசத்துல ஒரு முறை சாப்பிடுங்க அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரைய ஏகாதசி விரதம் இருந்து துவாதசியில் சாப்பிடுகின்ற எந்த வைணவருக்கும் ஈரல் நோய் இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. நீங்க போய் பாருங்களேன், உங்க ஊர் பக்கத்துல உங்க வீடு பக்கத்துல யாராவது ஏகாதசி விரதம் இருக்காங்கன்னா உங்க வீட்டுல போய் யாருக்காவது லிவர் இருக்கா, ஃபேட்டி லிவர் இருக்கா, லிவர் சிரோசிஸ் இருக்கான்னு கேளுங்களேன். கண்டதையும் சாப்பிட்டு தான் லிவர் சிரோசிஸ் வந்திருக்குமே தவிர இல்லைன்னா வராது. அந்த ஏகாதசி விரதத்துடைய மிகப்பெரிய பயன் என்ன தெரியுமா? உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியில கொண்டு வந்து, ஈரல்ல இருக்கக்கூடிய கழிவெல்லாம் வெளியில கொண்டு வந்து ரெடியா இருக்கும். துவாதசி காலையில இந்த அகத்திய கீரையையும் நெல்லிக்காயும் வச்சு நீங்க சாப்பாடு சாப்பிட்ட உடனே வாய்த்தால போக ஆரம்பிக்கும். 2 முறை 3 முறை வாய்த்தால போகும். போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க 80 வயது இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருந்தா கூட கழிவோடு சேர்த்து உங்களுக்கு புழுக்களும் உடலை விட்டு வெளியே போவதை பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பானது அகத்திக்கீரை. 5வது த பெஸ்ட், எனக்கு தெரிஞ்சு விலையில்லாத மருத்துவத்துல பெஸ்ட் எது தெரியுமா? தண்ணிங்க. இன்னைக்கு லிவர்லாம் டீடாக்ஸ் ஆகணும்னா நீங்க பெருசா மெனக்கிட வேண்டாம், தண்ணீர் குடிங்க. தண்ணீர் இல்லை சார் எனக்கு பிடிக்காது, நீங்க தோட்டத்துல இருக்கீங்க, தென்னை மரம் இருக்குன்னா இளநீ குடிங்க. டெய்லி 1/2 லிட்டர் இளநீ கொடுங்க. 7 நாட்கள் குடிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லிவரை ஸ்கேன் பண்ணுங்க, 7 நாள் கழிச்சு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, அவ்வளவு சேஞ்ச் இருக்கிறத பார்க்க முடியும். எதுக்காக இவ்வளவு விஷயத்த நான் டீட்டெயிலா சொல்றேன்னா, ஐயோ லிவர் கெட்டு போச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், லிவர் சுருங்கி போச்சு, டாக்டர் சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், உயிருக்கு ஆபத்து, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே நம்முடைய தவறான வாழ்வியல் முறையில தெரிஞ்சோ தெரியாமலோ வந்ததாக இருந்தாலுமே கூட நான் சொன்ன 5 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றையோ 2ஐயோ நீங்க உணவுல மாற்றமாக கொண்டு வந்தீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். அதனால ஈரல் டீடாக்ஸ் செய்யறதுக்கு நான் சொன்ன 5 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. எதுவுமே முடியலன்னா கண்ணை மூடிட்டு வாரத்துல 2 நாள் மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்க சார். என்னோட ஃபேவரட் அது. லிவர் கேன்சரோட வந்த லிவர் சிரோசிஸை வந்த எத்தனையோ பேரை வாழ வைத்த அருமையான மருந்து எதுனா மணத்தக்காளி கீரை தான். வாரத்துல 2 நாள். என்ன கேட்டா நான்லாம் ஒரு காலத்துல வெளி உணவுகள் அதிகமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல தான் இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு முறை மதுரை போயிருந்தேன். அப்ப மத்தியானம் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன். நான் போகும்போதே ஒரு சின்ன பாக்கெட்ல நெய் டப்பாவும் இந்த பொடியும் கொண்டு போயிருந்தேன்.
அப்போ என் கூட நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, எல்லாம் வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க. நான் எப்பவுமே ஒரு 100 கிராம் டப்பா, ஒரு சின்ன நெய் பாட்டில் வரும்ல, ஒரு 50 மில்லி அது இருக்கும். நான் இதை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சோன்னே எல்லாம் என்னன்னு கேட்டோன்னே, இது மணத்தக்காளி கீரை, இது நல்லா இருக்கும் உடம்புக்கு அப்படின்னு சொன்னது தாங்க தாமதம். எல்லாரும் அதை எடுத்து அன்னைக்கு எனக்கு கடைசியில காலி டப்பா தான் வந்து சேர்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம குழந்தைகளுக்கும் இந்த மணத்தக்காளி கீரையுடைய பயன்களை சொல்லி, கீரையாக கொடுத்தாலும் சரி, இல்ல பொடியை போட்டு நெய் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, பெரிய அளவில் மாற்றம் வருவதை நாம் பார்க்க முடியும். ஸோ லிவர் டீடாக்ஸ்க்கு த பெஸ்ட் எது? தண்ணீர். செகண்ட் பெஸ்ட் எது? மணத்தக்காளி கீரை. இந்த வீடியோவை குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. சம்மர் வருது, குழந்தைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணும். தேவையில்லாத நிறைய டிவி பார்ப்பாங்க. அந்த டிவி பார்க்குற நேரத்துல நடுவுல இந்த மாதிரி நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு போட்டு காட்டி, இந்த உணவை சாப்பிடுவதால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்னங்கிறத இந்த குழந்தைகளுடைய மனதில் இப்பொழுதே ஆழமாக விதைக்க ஆரம்பிச்சோம்னா, அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி என்றைக்குமே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதை புரிஞ்சுக்கணும். அதே போல இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வீடியோவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கம்யூனிட்டி ஷேர் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நேரம் இருக்கும்போது நான் பதில் சொல்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.